வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம தலைப்புங்கிறது பார்த்தோம்னா, சனி வக்கரத்தில் இருக்கிறாரு. நம்ம கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 13/7/2025 ஆனி மாதம் 29ஆம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. நிவர்த்தி ஆகிறது 28/11/2025 கார்த்திகை 12ஆம் தேதி வரைக்குமே வக்கர நிவர்த்தியில் வக்கரத்தில் இருப்பார். நிவர்த்தியாக நவம்பர் மாதம்தான் முடியுது. அது வரைக்கும் நம்ம கடக ராசிக்கு என்னென்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கார். 9ஆம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானம், தொழில் செய்யக்கூடிய உழைப்புங்கிற இடம் நம்மளுக்கு 9ஆம் இடம். இன்னொன்று அப்பா கிரகம், அப்பா இடத்துல சனி உட்காந்துருக்காரு. அப்பாவுக்கு உடல் உபாதை அப்படிங்கிறது ஏற்படும். வைத்திய செலவு செய்கிற மாதிரி வரும். விரைய செலவு, அதனால் விரைய செலவு அப்படிங்கிறது வரும். அதனால் வேலை செய்ய போகிறதுக்கு முடியாமல் போகும். ஏன்னா வைத்தியத்தில் போகும்போது வேலைக்கு போகிறதே தடையாகும். அப்போ வேலையை விட்டு நின்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அந்த நவம்பர் மாதம் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு அப்பாவுக்கு இருந்தால் உடனே போய் வைத்தியம் சிறிதாக இருக்கும்போதே செக்கப் பண்ணி அதுக்குண்டான வைத்தியத்தை பண்ணிவிடுங்க. இல்லைன்னா பெட்டு சேர்த்துற மாதிரியோ ரொம்ப முடக்கம் கொடுக்குற மாதிரியோ வந்தால் நீங்கள் வேலைக்கும் லீவ் எடுக்கணும், அவங்களுக்கும் வைத்திய செலவு அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? அதனால் முன்கூட்டியே அவங்கள எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது வழிபாட்டில் நம்மளுக்கு குறையும். அந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாள் கோயிலில் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் தீபம் உள்ள மூலவருக்கே நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது அந்த மூலவருக்கே வெளிச்சம் கொடுத்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம கையால் கொடுக்குற எண்ணெய் ஊற்றும்போது இதில் வைத்திய செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு வராமல் அந்த தெய்வமே நம்மளை காப்பாற்றிக்கும். அப்போ அப்பா ஸ்தானத்துக்கு பாதிப்பு ஏற்படாது. இன்னொன்று நம்மளுக்கும் தொழிலில் பாதிக்காமல் நல்ல வழியாக வேலைக்கு போய் அந்த விரைய செலவை சுக விரயமாக மாற்றக்கூடியதாக பெருமாள் சன்னதியில் எண்ணெய் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டிடுவார். யாரும் பயப்பட தேவையில்லை. தெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். நன்மை பிறக்கும்.